வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். 2021 இது வச்சு நம்ம தெரிஞ்சிச்சா கேஷிட்டு இல்ல 2021 ஜூலை மாசத்துல இருந்து என்கிட்ட கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு குழந்தை ஆல்மோஸ்ட் கேரளால இருந்து வந்தாங்க. ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவ்வளவு சேட்டை, பயங்கர அந்த மலைப்பகுதி அந்த பென்ஸ்ல இருக்கிறதுனால ஈஸியா எங்கேயாச்சும் இந்த ரோட்டுக்குள்ள ஓடிடுவா. அது இதுன்னு 3 வருஷமா எந்த வேலைக்கு போகாம ஒரு அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தன் குழந்தையோட இருந்து ஒய்ஃப்க்கு துணையா இருந்து கம்ப்ளீட்டா அவனை கியூர் பண்ணி இன்னைக்கு A+ ஃபர்ஸ்ட் ரேங்க் 400க்கு 400 அவங்க கிளாஸ்ல அவன் மட்டும் தான் எடுத்திருக்கான். வேற யாருமே அந்த மாதிரி கிளாஸ்ல எடுக்கல. அவ்வளவு சூப்பரா படிக்கிறான் அப்படின்னு சொன்னா இங்க ரூம்குள்ள வந்தா அவன் உட்கார கூட மாட்டான். இவனெல்லாம் சரி பண்ணிட்டு அது ஒரு பெரிய சவால் அப்படின்ற மாதிரி பிரமிப்பா இருந்த எனக்கு இன்னைக்கு அவன் உட்காரான், படிக்கிறான், எழுதுறான். ஃபர்ஸ்ட் வரும்போது பயங்கரமான போன் அடிக்ஷன், டிவி, கார்ட்டூன், சுட்டி டிவி பயங்கர அடிக்ஷன். பாயிண்டிங் கிடையாது, ஏதாவது வேணா அப்பா அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்க விடுவான். ஃபேமிலி மெம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அம்மா யாரு அப்பா யாரு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஹேண்ட் கிளாப்பிங் இருந்தது, செல்ஃப் டாக், செல்ஃப் லாஃப், ஆங்கர், அடமெண்ட், பிக்சர் ஐடியாஸ், ஜம்பிங், குதிச்சுக்கிட்டே இருப்பான். ட்ரெஸ் போடலாம் அந்த கூச்சம் தெரியல. அப்புறம் பிரைவேட் பார்ட்ஸ் கை வைக்கிறது, டிஸ்ட்ரக்ஷன், எதனால உடைக்கிறது, கிழிக்கிறது, தூக்கி வெளியே போட்டுருது. நிறைய குழந்தைங்க தான் வீட்டுல இருக்க பொருளை ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போடுறது ரொம்ப வருஷமா அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அதுக்கு ஆக்சுவலி மெடிசன்ல ஹோமியோல அதுக்குன்னே ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி ஜன்னல் வழியா பொருட்களை தூக்கி வெளியே போட என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற பழைய ஆட்டிசம் பேரண்ட்ஸ் யாரும் இருந்தீங்க, இதுக்கு என்கிட்ட உங்க குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து தரலன்னா இந்த வீட்டுல இருக்க பொருட்களை தூக்கி த்ரோஸ் திங்ஸ் அவே ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுறாங்க. அந்த பொருட்கள்லாம் அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஊத தெரியல, கொப்பளிக்க தெரியல, துப்ப தெரியலன்ட்டு வந்தாங்க. அப்புறம் அடுத்த குழந்தையோட சேர்ந்து விளையாட தெரியல, தூங்கவே மாட்டான், ஓசிடி அடுக்கிக்கிட்டே இருப்பான் பொருள்லாம் லைனா. இப்படி இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு வேற லெவல்ல சரியா இருக்கான். உள்ள எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சத்தம் இல்லாம கத்துவான். எனக்கு இது எல்லாத்தோட குறிப்பா அவங்க தாத்தாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கடந்த 2021 ஃபுல்லா 22 ஃபுல்லா 23 வரைக்கும் கூட அப்பா வந்திருக்காருல்ல இங்க உங்க அப்பா. அவர் ரொம்ப பாசமே ஒரு மக மாதிரி பாப்பாரு. எனக்கு அங்க நேந்திர வாழைப்பழம், மிளகு, இது பேரு என்ன, ஏலக்காய் எல்லாமே அவங்க இதுல இருந்து கொண்டு கிஃப்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவு பாசமான ஒருத்தர். எனக்கு அவரை பார்க்கும்போது கில்ட்டியா இருக்கும். 21 ஃபுல்லா முடிஞ்சிச்சு, 22 ஃபுல்லா முடிஞ்சிச்சு, 23 ஃபுல்லா முடிஞ்சிச்சு, 24 தான் ட்ரீட்மெண்ட் முடிக்க போறேன். எல்லா பாதி மெடிசன் முடிச்சுட்டேன். ஆனா அந்த 3 வருஷமும் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் இதான் அவங்க அப்பா கேட்பாரு. என்ன செய்யணும் வீட்டுல. எனக்கு இவன் ஒரு இம்பாசிபிள், பட் அவ்வளவு பொறுமை, கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு எப்படி நீங்க சரி பண்ணீங்கன்னு சொன்னா மித்த பேரண்ட்க்கு அது கைடன்ஸா இருக்குல்ல. உங்க பேர் டீடைல்ஸ் எதுவும் சொல்லலாம், நீங்க பேசலையா, அவனை பேச மட்டும் காமிக்கலாம். நீ பேசு, ஏதோ தமிழ் பாட்டு பாடு. பச்சை கிளியே பாரும், பறந்து பறந்து போகும், பூச்சி கிளியே ஆடும், உருக்கி உருக்கி ஆடும், கொண்ட பணம் தேடும், ஊண்டி அழித்து ஆகும். முதல்ல வாய். சரி, உனக்கு வேற ஏதாவது கதை தெரியுமா, தமிழ் கதை ஏதாச்சும்? சரி, உன் கிளாஸ்ல நீ எத்தனை ரேங்க்? எல்கேஜில இருக்க. நீ என்ன ஏ வாங்கின, A+ வாங்கினியா, ஓ வாங்கின, என்ன வாங்கின? A+ வாங்கினியா? சரி, நீ எழுதுனதுல அப்படியே இது மட்டும் காமிக்கி. என்னென்ன எழுதிட்டு? ஓ, A+ வாங்கினியா? இதெல்லாம் என்ன சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் என்னது? இங்க பாரு, நீ வீடியோ பார்க்காது, தலையை கீழே கொண்டு வராது. இது என்னது? ஆ ஆ ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். அக்கு மட்டும் நான் லைனா புள்ளி வச்சிருக்க. அக்கு இப்படி 2 வச்சு மேல தானே வைக்கணும் புள்ளி. போய் மேல வை, மேல வை, மேல வைடா, மேல வை, இங்க வை, இந்த இடத்துல. இங்க வை. ஓகே, போடு, புள்ளி வை. குட், இதான் அக்கு. சரியா? லைனா வைக்க கூடாது. சரியா? இப்படி லைனா வைக்க கூடாது. புள்ளி மேல வச்சுட்டு இப்படி வைக்கணும். சரியா? இதுதான் அக்கு. சரி, இதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். இது என்னது? கை எடுத்துக்கோ, இது சொல்லு. A B C D E F G H I J K L M N O P Q
எங்கடா எழுதிருக்க? QR QR ST இது என்னது? ST இது என்னது? U V W X YZ இங்க எழுதிட்டியா? YZ எழுதிட்டேன். ஓகே சரி. அப்புறமா குட் பாயா நீ பேட் பாயா? குட் பாய். முதல்ல எப்படி இருந்த? முதல்ல குட் பாயா இருந்தியா பேட் பாயா இருந்தியா? முன்னாடி குட் பாய் இருந்தேன். முன்னாடிமா குட் பாயா இருந்த? என்ன பாடுபடுத்தி இருக்கடா. சரி நான் யாரு? ஆஸ்லி டாக்டர். ஆஸ்லி டாக்டர் புது தெரிஞ்சுக்கிறா. ஆஷா டாக்டர். ஓ ஆஷா லெனின் சேர்த்து ஆஷ்லிங்கிறா. ஆஷா லெனின்னு சொல்லு. ஆஸ்லி டாக்டர். ஆஸ்லின் டாக்டர். ஓகே எனக்கு தெரியுமா உனக்கு? தெரியும். எப்படி தெரியும்? என்ன எப்படி தெரியும்? என்ன எல்லா தடவை பார்க்க வந்த ஞாபகம் இருக்கா இல்ல போன்ல பார்த்து ஞாபகம் வச்சிருக்கியா? போன் வாட்ச் ஞாபகம் வச்சிருக்கேன். போன்ல வச்சு ஞாபகம் வச்சிருக்கியா? நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க தானே? அது ஞாபகம் இருக்கா? இருக்கா? இருக்கும். இருக்குமா? சரி சரி. என்ன சாப்பிட்ட காலையில? நீ காலைல புட்டு. புட்டா? கரெக்டா சொல்லு. நீ காலையில என்ன சாப்பிட்ட? புட்டு சாப்பிட்டேன். சரி ஹோட்டல்ல சாப்பிட்டியா வீட்ல சாப்பிட்டியா? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல. ஓகே ஹோட்டல் இங்க பக்கத்துல இருந்துச்சா தூரமா இருந்துச்சா ஹோட்டல்? தூரம் வந்துச்சு. நடந்து போனியா இல்லனா ஆட்டோல போனியா இல்ல கார்ல போனியா? எப்படி போன ஹோட்டலுக்கு காலையில? பூரி சாப்பிட்டேன். பூரி சாப்பிட்டேன். அதுன்னு ஓகே. ஹோட்டலுக்கு போய் பூரி எத்தனை பூரி சாப்பிட்ட? 2 பூரி. 2 பூரி. பூரி தொட்டுக்க என்ன தொட்டு சாப்பிட்ட? பூரிக்கு உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டியா சாம்பாரா சட்னியா? பூரிக்கு என்ன வச்சு சாப்பிட்ட? பூரி வச்சு கிழங்கு வச்சு சாப்பிட்டியா? உனக்கு பூரி பிடிக்குமா? பிடிக்கும். சரி ஹோட்டல்ல இருந்து நீ கிளினிக்கு எப்படி வந்த? காரைக்குடிக்கு. சரி ஊர்ல இருந்து காரைக்குடிக்கு எப்படி வந்த? பஸ்ல வந்தியா ட்ரெயின்ல வந்தியா கார்ல வந்தியா? கார்ல வந்த. அப்ப ஹோட்டலுக்கும் கார்ல தானே போயிருப்ப. அப்ப நான் கேட்கும் போது யோசிக்கிற கார்ல போய் சாப்பிட்டு வந்தீங்களா? கார்ல சாப்பிடல. ஓ ஹோட்டலுக்கு எப்படி போன? சுத்தி போணுமா? நடந்து போனியா கார்ல போனியா ஹோட்டலுக்கு? ஹோட்டலுக்கு காலையில நடந்து போனியா கார்ல போனி இறங்கிங்களா? கார்ல போனேன். ஓகே. சோ எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் சொந்தமா சுயமா சிந்திச்சு பதில் சொல்றானா குணமாயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆமா தானே? சோ கிளாப் பண்ணிடுவோம் தம்பிக்கு. நீங்களாமா? ஓகே சூப்பர். நாங்களாம் கிளாப் பண்ணிட்டோம். தம்பி பூர்ணமா குணமாயிட்டான். ஏன்னா மனப்பாடமா ஒரு பாட்டு பாடினாலோ ஒரு ஏபிசிடி தெரிஞ்ச விஷயத்த எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறாங்க. தெரிஞ்ச விஷயத்த பேசிடுறாங்க. மனப்பாடம் பண்ண பாட்டோ கதையோ சொல்லிடுறாங்கன்றது கியூர் கிடையாது. நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் சிந்திச்சு பதில் சொல்ல முடிஞ்சிருச்சு ஒரு 4.5 வயசுலனா இனி அவன் லைஃப் சூப்பரா போயிடும். நான் அவனை கேட்டேன் என்ன வேலைக்கு போவேன்னா சார் ஆவனா? என்ன சார் ஆவனா? என்ன சார் ஆவ சொல்லு. நீயே சொல்லிடு. நீ என்ன சார் ஆவ படிச்சு? பிடி சார் ஆக போறானா? ஏன்னா கிரவுண்ட்ல அப்பதான் ஜாலியா விளையாடலாம். என்னப்பா உனக்கு விளையாட பிடிக்குமா? மிஸ் போடுவாங்கல்ல பால் தூக்கி போடுவாங்கல்ல என்ன போடுவாங்க மிஸ்? விழுந்துட்டியா டமால்னு? என்ன ரன்னிங் ரேஸ் வச்சாங்களா? என்ன வச்சாங்க? அச்சோ விழுந்துதான் அந்த புண்ணாச்சா? அண்ணன் தான் இது பண்ணானா? தள்ளி விட்டானா? சரி இனிமே வந்து ஜாக்கிரதையா விளையாடு. என்ன இவன் அழகான பேஸ்ல தழும்பெல்லாம் வந்துச்சு என்ன பண்றது? சரியா? கவலைப்படாது. என்ன ஓகே பாய் சொல்லு. தம்ஸ் அப் கொடுத்துரு. இது எதுக்கு? இது வாட்ச். இந்த கை சைஸுக்கும் வாட்சுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? இத்தினோடு கைக்கு இவ்வளவு பெரிய வாட்ச் கட்டியிருக்க. உனக்கு வாட்ச் பிடிக்குமா? பிடிக்கும். ஓ வாவ் சூப்பரா இருக்கு. சரி என்ன வாட்ச் பாரு. இது என்ன கலர்? பிளாக் கலர். என்னடா இப்படி இருக்கு? எல்லாமே தெரியுமா உனக்கு? ஓகே பிளாக் கலர் சூப்பர். சரி இது 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 என்ன தெரியுமா? இது என்னது? ப்ளூ கலர். அது இருக்கட்டும். இது என்னது? கோல்ட் கலர். இல்லடா இது என்னது? கிரே கலர். கலர் கேக்கல. இது என்னது? இந்த உருண்டையா இருக்கு இது பேர் என்னது தெரியுமா?
பட்டன். சரி ஓகே, மாதிரி கரெக்ட் தான். முத்து மாதிரி இருக்குது. முத்துலாம் தெரியுமா உனக்கு? அதான் சொல்லி கொடுத்தாங்களா அம்மா? என்ன தெரியல. ஆனா தெரியுமா? பெரிய மனுஷன் மாதிரி பண்றான். சரி ஓகே. இது விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க தெரப்பி மட்டும் போய் வேலையை மட்டும் தான் பாத்துக்கணும் அப்படின்ற நிலைமை மாறி அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு வரலாம். நல்லா படிச்சு சிந்திச்சு நார்மல் ஆஸ் லைக் எனி அதர் சைல்டு மாறலான்றதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கணும் தான் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து தெரப்பி எல்லாம் விடலாம். தெரப்பி விட்டுட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் நீங்க கொடுக்கும் பொழுது இன்டர்னலா மெடிசன் இல்லவே இல்லை. இந்த உலகம் முழுக்க நீங்க போனா கூட எல்லா இடத்துலயும் இன்டர்னலா இதுக்கு மருந்தே இல்லை, அப்படி பண்ணவே முடியாது, தெரப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல ஹோமியோபதியில உள்ளார மருந்து கொடுத்து ஒரு குழந்தைய ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த எல்லா நேச்சரும் நான் படிச்சேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அத்தனை கம்ப்ளைண்ட்ஸும் கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கி ஆஸ் லைக் எனி அதர் சைல்ட் இன்னொரு குழந்தை மாதிரி நார்மல் தான். நிறைய போன் டிவி பார்த்தா நம்ம குழந்தை அப்படி ஆயிடுச்சு. போன் டிவி பார்க்கலன்னா நம்ம குழந்தை வந்துட்டு நார்மலா எல்லா குழந்தைங்க மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான். ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டியோட கார்பஸ் காலோசம் ஏஜெனசிஸ் குரோமோசோம் அப்நார்மாலிட்டியோட பிறவிலேயே ஆட்டிசமா பிறக்கிற குழந்தையதான் குணம் பண்ண முடியாது. பிறந்து நார்மலா எந்த குறைபாடும் இல்லாம பிறந்த குழந்தை, 1 வயசு வரைக்கும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த குழந்தை, சாப்பாடுலன்னு போன் பார்த்து சாப்பாடு ஊட்டின குழந்தைங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை மறந்து போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம் ஆகிற குழந்தைங்களுக்கு ஹோமியோ மெடிசன்ல மருந்து இருக்கு. இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும், அது இம்பாசிபிள் கிடையாது. 2016 இருந்து லாக்டவுனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதல் வீடியோ 2016 நவம்பர் 30 ஆணித்தரமா ரொம்ப தீர்க்கமா அடிச்சு சொன்னேன். இதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறீங்க, அப்படியே அந்த குழந்தைங்க வளர வேண்டாம். அது கண்டிப்பா நம்ம வந்துட்டு 33 வயசுக்கு நான் ட்ரீட் பண்றேன். 33 வயசுல இப்ப கூட்டிட்டு வராங்க நம்பிக்கை. அதே 4 வயசு 5 வயசுலயே கொண்டு வந்தா, ஏன்னா 18 வருஷமா நான் இதை வந்து கத்திட்டே இருக்கேன். 2007 இருந்து இந்த விஷயத்த நான் கிளினிக்ல சொல்லிட்டு இருந்தேன். 16 இருந்து சோசியல் மீடியால ரெஜிஸ்டர் பண்றேன். அதாவது போன் டிவி பார்த்து விர்ச்சுவலா அஃபெக்ட் ஆன ஒரு குழந்தைய நார்மல் லைஃப்க்கு கொண்டு போகிறது வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்றது, அது வந்து நம்ம உலகத்துல கடவுள் கொடுத்த கிஃப்ட் குழந்தைன்னா நார்மல் லைஃப் கொடுக்கறது வந்து இந்த ஒரு பெரிய கிஃப்ட்ன்றதை விட ஒரு மேஜிக் மிராக்கிள் தான் சொல்லும். அது வந்துட்டு இது நடந்துட்டு இருக்கு. இந்த 2016 நான் சொல்லும் போது போன் டிவி பார்த்து குழந்தைங்க ஆட்டிசம் ஆகுமான்னு கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, ரொம்ப அதை கெட்ட வார்த்தைலாம் திட்டினவங்க, ரொம்ப ஹார்ஷா பேசினவங்களுக்குலாம் நான் என்ன நினைச்சேன்னா, கடவுள் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும்போது இது ஒரு விஷயம் இல்லைன்னே அர்த்தம் கிடையாது, அவங்களோட அறியாமை அப்படின்னு நினைச்சு அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்த்துட்டே இருந்தேன். 2019 லாக்டவுன் வரும், 2 வருஷம் எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்போ டிஃபால்ட்டா 9 out of 10 கிட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்களோட கேரக்டர் குணநலன்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கூட மாறும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் புரிய வரும். சோ இது எல்லாருக்கும் தெரிய வரும்ன்றது நான் வந்து நினைக்கவே இல்லை. இது வந்துட்டு மேபி அன்னைக்கு 2016 இருந்து என்ன பார்த்துட்டு 2016 இருந்து என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு போஸ்ட்மஸா அவங்கள பெருசா அந்த விஷயத்த வந்துட்டு ஹைப் கொண்டு வராம, கடவுள் நான் வாழும் காலத்திலேயே நான் சொன்ன வார்த்தைகளை வந்துட்டு ஒரு சாத்தியமாக்குனதுக்கும் சத்தியமாக்குனதுக்கும் எந்த வார்த்தையுமே பொய்த்து போல. நான் வாழ்ற காலத்துல அது பொய் நீ சும்மா ஆஷா உருட்டுகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துட்டு, நான் இல்லாம போய் ஒரு 100 வருஷம் கழிச்சு நான் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி, அதெல்லாம் ஒரு வரலாறுன்னு நடக்கக்கூடாது. கடவுளே, நான் வாழ்ற நாள்லயே நான் சொல்லும் வார்த்தைகள்லாம் சத்தியமா இப்ப இருக்கிறவங்களே அந்த மனசை மாத்தி அவங்களே உணர்ந்துட்டு போகணும். சாக்ரட்டிஸ் இறந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு, சேகுவேரா இறந்து ஒரு 1,00,000 வருஷம் கழிச்சு அதை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அந்த வாழ்ற காலத்திலேயே அது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு போனதுல என்னோட மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும்னு நான் வேண்டிட்டே இருந்தேன், கடவுள்கிட்டயும் இயற்கை கிட்டயும் பிரபஞ்சத்துக்கிட்டயும். அது வந்துட்டு இன்னொரு வேண்டுதல் என்னன்னா, இது யாருமே போன் டிவி காமிக்க கூடாதுன்றதா அது நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். பட் அப்படி ஆன விஷயம் வந்துட்டு சொன்ன வார்த்தைகள் வந்து பொய்ன்னு சொல்லிட்டே சுத்தி 100 பேர் இருந்துட்டு எனக்கு அப்புறம் அதை கொண்டாடல. சொல்ற காலத்திலேயே அது வந்து இல்ல, இந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்லுதே, முதல் முறையா அது கேட்கும் போது நமக்கு தெரியாம நம்ம அறியாமையில அவங்களுக்கு தப்பா பேசிட்டோம். இப்பவே நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்தி இருக்காருன்றதுக்கு நான் கடவுளுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னோட உண்மையான வேண்டுதலுக்கும் நான் வந்துட்டு சமர்ப்பிக்கிறதா சொல்லணும். ஏன்னா இந்த விஷயத்த நான் பேசுறப்ப இப்ப நிறைய பேர் பேசுறாங்க,
எல்லாருமே இதை பத்தி நிறைய சொல்றாங்க. இப்ப விர்ச்சுவல் ஆட்டிசம்ன்றது எல்லாருமே சாதாரண ஒரு வேர்டா ஆயிடுச்சு. இதை முதல் பதியும் போது அதுக்கு இருந்த நெகட்டிவ் இம்பாக்டும் அதுக்கு அவங்க பேசின கடினமான தடிமனான வார்த்தைகளும் வந்து நிச்சயமா அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சின்னதா கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா என்னால ப்ரூவ் பண்ண முடியும், ஆனா என்னோட வேலையே எதுவுமே இல்லை. நான் வந்து கடவுள் அதுக்கான வேலைகள்லாம் அவரே செஞ்சுட்டார். அதுக்கு இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னைக்குமே நான் நன்றியா இருப்பேன். லவ் யூ ஆல். நன்றி.